தராங்க. நான் தான் உங்கள் லவ்லிலியோட ரெப்ராக்கேன் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். டிவி வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா? ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிறதுனால வாய்ப்பில்லை தான், கம்மி தான். ஓகே ஓகே, உங்கள் இஷ்டம். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம பிடிஎஸ் வியோட ஸ்டோரி, அதாவது எஃப்எஃப் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது லைஃப் ஜேர்னி, அதாவது மை லைஃப் ஜேர்னின்ற ஒரு எஃப்எஃப் தான் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோடய ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மை லைஃப் ஜேர்னி பார்ட் 2க்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, டேயாங் வந்துட்டு சின்ன பையனாக வந்திருப்பார். அப்போ வந்துட்டு டேயாங்கோட அப்பா அம்மாலாம் அவரை வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டில் இருக்கும்போது பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ டேயாங்கும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு டேயாங்கும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு லேக் கிட்டே போயிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே வச்சா டேயாங்கோட டேடி வந்துட்டு உனக்கு மியூசிக் பிடிக்குமாடா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ டேயாங்கும் வந்துட்டு எனக்கு பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ டேயாங்கோட அப்பாவும் வந்துட்டு உனக்கு நான் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தரேன், நீ அதை வந்துட்டு வாசி அப்படிங்கிற மாதிரி வாசித்து ட்ரைனிங் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு டேயாங்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பார். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்டுப்பார். ஸோ டேயாங்கோட அப்பாவும் வந்துட்டு நான் உனக்கு செக்ஸோஃபோன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். ஸோ டேயாங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கண்டிப்பாக நான் அதை நல்லா வாசிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வாசிக்கும் போது பார்த்துருக்கேன் அப்படி மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசியிருந்திருப்பா. அப்போ வந்துட்டு டேயாங்கோட அப்பா வந்துட்டு ஓகேடா கண்டிப்பாக வாங்கி தரேன் மாதிரிட்டு டேயாங்கோட ஹைடர் அப் பண்ணி கொடுத்துருப்பார். ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே அப்படியே போகலாமா? ஓகே, இப்போ சீன் அப்படியே எங்கே காட்டுறோம் அப்படின்னா உங்கள் சைடு, அதாவது நான்சி. அது அவங்களுக்கு பேர் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் நான்சின்னு மென்ஷன் பண்ணாலோ இல்லை நீங்கன்னு மென்ஷன் பண்ணாலோ நீங்கள் தான். ஓகேயா? ஓகே, ஒய்என், அதாவது நீங்கள். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டை தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஏஜ் ஆகுதுன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருந்த மாதிரி நான் காட்டியிருப்பேன். இப்போ 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது. உங்களுக்கு உங்கள் அப்பா எப்படின்னா, உங்கள் அப்பா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்கள் அப்பா உங்களுக்கு எப்போவுமே டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்கள் அப்பா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் அம்மா வேண்டாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உங்களை தூக்கிட்டு ஆல்ரெடி நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு போய் வச்சுக்கிறது, எங்கேயோ விடுறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருப்பாரு. ஸோ அதனால உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு சேர்ந்து இருக்க முடியாமல் ஒரு நிலைமை ஆகிடும். உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது, உங்கள் அம்மாவுக்கும் அது ஒரு டார்ச்சர் தான். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா வந்துட்டு இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால, ஸோ 10 இயர்ஸ் ஆனால் இது கொஞ்சம் முன்னாடி எப்படி சொல்கிறது, ஒரு 5 இயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் அம்மா வந்து உங்களையும் வந்துட்டு உங்கள் பாட்டி, அதாவது உங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க வந்துட்டு உங்கள் 2 பேரையும் வந்துட்டு ஒரு முஸ்லீம் ஹாஸ்டலில் வந்துட்டு விடுறாங்க. ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு உங்களையும் சரி உங்கள் அம்மாவையும் சரி நிம்மதியாக இருக்கவே விட மாட்டார். வெளியே இருந்தால் கண்டிப்பாக உங்களை டார்ச்சர் பண்ணுவார். உங்களை திரும்ப தூக்கிட்டு போக தான் ட்ரை பண்ணுவார். ஏன்னா உங்களை தூக்கிட்டு போனால் தான் உங்கள் அம்மா பின்னாடியே வருவாங்கங்கிறதுக்காக. உங்கள் அம்மா வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். இருந்தாலுமே திரும்ப உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது, நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து வீட்டு முன்னாடி கத்துறது, சண்டை போடுறது, உங்கள் அம்மாவை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறனால தான் உங்களை வந்து அவர் கண்ணிலே படக்கூடாது நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படின்றதுக்காக உங்களையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் பாட்டி அவங்க வந்துட்டு கொண்டு போய் ஒரு முஸ்லீம் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுடுறாங்க. ஸோ நீங்களும் இப்போ வந்துட்டு உள்ளே போகிறீங்க, நீங்களும் உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் போகவும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொலுசு போடக்கூடாது, கொலுசு இப்போ கழட்டிடுங்க, இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகும்போது தான் நீங்கள் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து போட்டிருந்த கொலுசை கழட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க, போகும்போது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிட்டு. உங்கள் அம்மா வந்துட்டு போடலை, உங்கள் அம்மாட்ட கொலுசு கிடையாது, நீங்கள் மட்டும் தான் போட்டுருந்துப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களையும் உங்கள் அம்மாவையும் இப்போ வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரிட்டு. அவங்க உங்களுக்கு இருக்கிற இடம், அதாவது தங்குறதுக்கான இடத்தையும்
எங்கே தொழுகணும் அப்படிங்கிற இடத்தையும் காட்டுறாங்க. ஸோ அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஆஸ்திரேலியா. அங்கே எப்படின்னா ஃபுல்லாக முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் தான் வெளியே அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு 100 days உள்ளேருந்து முஸ்லீமாக மாறதுக்கான ஒரு ஹாஸ்டல். ஓகே, ஸோ 100 days அங்கே இருந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியே போக முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு முஸ்லீமாக இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ அதனால் நீங்கள் இப்படி உள்ளே போயிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. என்னென்னா அது கொஞ்சம் நல்லா பெரிய இடமா இருக்குது. நீங்களும் குட்டி பிள்ளை ஒரு 5 years தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. வேடிக்கை தான் பார்ப்பீங்க. நீங்கள் ரொம்ப துருன்னு இருக்கிற ஒரு குழந்தைடா, ரொம்ப துருன்னு இருப்பீங்க. அப்படியே அங்கே எங்கள் அம்மா வேடிக்கை பார்த்து இப்படி உங்கள் அம்மா கூடயே போவீங்க. ஸோ இந்த மாதிரி போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக அங்கே எப்படிலாம் எல்லோரும் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மட்டும் 2 பேரும் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. ஸோ நைட் டைமில் ஒரு ஈவினிங் டைம் ஆகுது, 6 o'clock ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க தொழுகை போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் கூப்பிட்றாங்க. ஸோ உங்களையும் உங்கள் அம்மாவே கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்க எல்லாமே ப்ராசஸாக பண்ணுறாங்க. அதை பார்த்து உங்கள் அம்மாவும் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பண்ணுறதை பார்த்து நீங்களும் பண்ணுறீங்க. நீங்கள் குட்டி குழந்தை தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே புரியும். நீங்கள் கொஞ்சம் கிளவராக தான் இருப்பீங்க அப்போது. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை பார்த்து பண்ணுறீங்க. நம்ம வந்துட்டு கடவுளை கும்பிட்றோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் உண்மையாக ஒரு குட்டி குழந்தை எப்படி தன்னோட கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரே பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டின்டா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் இதனால நீங்கள் வந்து ஜீசஸ் தான் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு காட். ஸோ ஜீசஸ் வந்துட்டு அப்படியே மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இந்த கடவுள், அதாவது முஸ்லீம்ஸ் அல்லாஹ் அந்த மாதிரி இது எதுவும் நினைக்கல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் உங்கள் ஜீசஸ் மட்டும் நினச்சிக்கிட்டு, ஜீசஸ் நீங்கள் இனிமேல் நான் எங்கள் அப்பாவை பார்க்கவே கூடாது, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டே போகக்கூடாது, நான் எங்கள் அம்மா ஆச்சிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிருக்கீங்க. ரொம்ப சின்ன மனசுலையே உங்களுக்கு அந்த மனசில் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின், அது ரொம்ப வேதனையாக இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது சொந்தமான அப்பாவோடு இருக்க முடியாது, அப்பா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு அது பாதிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்படி வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த டைம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. ஸோ நைட் வந்து எல்லோரையும் டின்னர் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே எல்லோரும் அசம்பிள் ஆகி தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதாவது லைன் பை உட்கார வச்சு தான் எல்லாருக்குமே பிளேட் இல்லைன்னா இலை மாதிரி கொடுத்து சாப்பாடு வைப்பாங்க. அங்கே நைட் பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்புறம் கூடவே ஒரு டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் எல்லாருக்குமே வைக்காங்க, உங்களுக்கும் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்த உடனே சீன்ற மாதிரி உங்கள் ஃபேஸை வந்துட்டு அப்படியே சுழிச்சிக்கிறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னடி அப்படின்னு கேட்காங்க. அம்மா எனக்கு இது பிடிக்காதேம்மா, இதை போய் ஏம்மா கொடுத்துருக்காங்க, ஒழுங்கு மாதிரியே சாப்பிட்றேன், ஏதாவது பிடிக்காதுன்னு சொன்னேம்மா அவளை உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா மிரட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு, அம்மா உனக்கே தெரியும் நான் இதை சாப்பிட மாட்டேன், தெரிஞ்சு என்ன இதை சாப்பிட சொல்கிறேன், எனக்கு தான் என்னோட கறியே பிடிக்காதுல்ல, நான் எந்த கறியுமே சாப்பிட மாட்டேன், இது எப்படி சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அதாவது ஒழுங்காக சாப்பிடு, இல்லைன்னா இப்போ பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் உங்கள் அம்மா மிரட்டிகிட்டே இருக்காங்க. பட் நீங்களாம் கேட்குற மாதிரி இல்லை, செம்மையாக அழுகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்கல, சாப்பிட்டு ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளை தானே. ஸோ உங்களால் ஓரளவுக்கு முடியலை, அது சுத்தமாக உங்களால் சாப்பிடவே முடியல. உங்களுக்கு வந்துட்டு இந்த கறினா பிடிக்கவே பிடிக்காதுடா, கறிலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி முடியலை அப்படின்னு மட்டும் துப்பிடுறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே உங்களை சப்பு உங்கள் முதுகில் நாள் வச்சிடுறாங்க. நீங்கள் அவ்வளோதான் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே அடிச்சுட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க உங்கள் ரூமுக்கு.
நீங்கள் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா கூட எல்லோரும் பார்க்காங்க, பாவமாக பார்க்காங்க. உங்கள் அம்மா கோவம் தான் அப்படி தான்டா, டக்குன்னு அடிச்சிருவாங்க, பயங்கரமாக அடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கூட்டு போயிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு சாப்பிட்றேன்னா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாம பட்டிங்க அடிச்சு சாகு, எனக்கு என்ன அப்படின்னு மட்டும் உங்கள் அம்மா ரொம்பவே திட்டி விட்டு போயிடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் அந்த பாதிப்புலாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, தனக்குன்னு ஒரு குழந்த, அதை எப்படி பார்த்துக்க போகிறோம், இப்படி வந்து ஒழிஞ்சிட்டு கிடக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ உங்கள் அம்மாவோட மைண்டும் சரியில்லை. அதனாலே அவங்க அப்பா மேலோட கோவத்தை உங்கள் மேலே அப்படியே செம்மையாக காட்டிட்டாங்க. கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட போயிட்டாங்க. பட் அவங்களுக்குமே மீட் பிடிக்காது, அதாவது கறி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுமே அதை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் சோறை மட்டும் தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்து, உங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காதுங்கிறத. ஸோ நீங்கள் வந்து ரூமில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே அப்படி புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா எங்கள் அம்மா இப்படி அடிக்காங்களோ தெரில, பிடிக்கலன்னு தானே சொன்னேன், தெரியும் தானே எனக்கு பிடிக்காதுன்னு, அதனால தான் நான் துப்புன்னு வேணான்னு சொல்லி தின்னுன்னு சொன்னால் அப்போ நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு மட்டும் பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பிடாம தானே இருக்காங்க, என்னை மட்டும் சாப்பிட சொல்லி ஏன் அடிக்கிறாங்க? எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்கடா. ஸோ இப்போ ஒரு மிட் நைட் ஆகுது, உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. ஒரு 3 o'clock கிட்ட ஆகுது, 3:30 கிட்ட ஆகுது. 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு அப்போ வேக்கப் ஆகிட்டாங்க. வேக்கப் ஆகவும் நீங்கள் வந்துட்டு அம்மா எனக்கு பசிக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு இப்படி பார்க்காங்க, சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிடாம இப்போ பசிக்குதா, நீ என்கிட்ட வாங்கிட்டு போகிறடி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அவங்கள. நீங்கள் வந்துட்டு அப்படியே பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு தான் பிடிக்காதே அப்படிங்க மட்டும் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கீங்க. பாவம் போல் உங்கள் அம்மாவுக்கும் மனசு கேட்கல. ஸோ வந்துட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. அந்த கிச்சன்ஸ் மாதிரிலாம் அங்கே இருக்கும்ல, ஸோ அங்கே போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் மில்க் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மில்க்கை வந்துட்டு இப்போ உங்களுக்கு காய்ச்சி கொஞ்சம் வந்துட்டு சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் குடிச்சிட்டு போட்டு படுத்துடுறேன், ஏதாவது கத்திக்கிட்டு ஏதாவது சலம்பிட்டு இருந்தால் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்ட்டு வாங்கி குடிச்சிக்கிறீங்க. குடிச்சிட்டு உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படியே நல்ல பிள்ளையாட்ட அப்படி படுத்துக்கிறீங்க. படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லோரும் தொழுக போகிறாங்க, அதாவது 3 o'clock 3:30க்கு தொழுவாங்க. ஸோ அதனால் இப்போவும் போய் தொழுக போகிறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க. சின்ன பசங்களெல்லாம் வர சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பசங்க மட்டும் தூங்கிட்டுருக்கீங்க, பெரியவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போது அந்த ஹாஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் ஹாஸ்டல். அங்கே வந்துட்டு ஜென்ட்ஸ் கிடையாது, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். குட்டி குழந்தைங்கள, அதாவது குழந்தைங்க முதற்கொண்டு லேடிஸ் மட்டும்தான், ஜென்ட்ஸ் கிடையாது. அங்கே ஜென்ட்ஸ்க்கு அலௌடே கிடையாது, உள்ளே கூட வர முடியாது, சும்மா பார்க்கறதுக்கு கூட ஜென்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு மார்னிங் ஆகுது, 6 o'clock ஆகுது. உங்களை வந்துட்டு அப்போ உங்கள் அம்மா வேக்கப் பண்ணி விட்றாங்க, எந்திரிங்கிற மாதிரிட்டு. நீங்கள் ஒரு குழந்தை தானே, உங்களுக்கு தூக்கம் வரந்தா, பட் இருந்தாலும் அம்மா எழுப்பி விட்டுட்டு எந்திரிச்சிக்கிறீங்க சமத்து பிள்ளையா. எந்திரிச்சிட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வா ப்ரே பண்ண போகலாம், தொழுகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவா? ஆமாண்டி இப்போ தான் தொழுகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள. அம்மா நான் பல்லு விளக்கலை. ஷோ கடவுளே போடி, இப்போ சீக்கிரம் பல்லு விளக்கிட்டோம் போ அப்படின்னு உங்கள் அம்மா தட்டி விட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போது ஃபேஸையும் நல்லா லைட்டாக கழுவிட்டு அப்படியே வந்துட்டு வாரீங்க. வரவும் உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் தொழுகுறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரேயரை மட்டும் பண்ணுறீங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க, பட் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளே ஜீசஸ்கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கிறீங்க. நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக அந்த டே வந்துட்டு அப்படியே போகுது. உங்களுக்கு வந்துட்டு நிறைய படிக்க சொல்லி கொடுக்காங்க. அதாவது அவங்க இதில் வந்து குரானில் உள்ளதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க, அப்புறம் ஒப்பிக்க சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் செம்மையாக பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லாமே செம்மையாக மனப்பாடம் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஒப்பிக்கிறீங்க. அந்த உங்களுக்கு லெசன் எடுக்கிற அந்த குரான் சொல்லி கொடுக்குற அக்காவே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏய் பாப்பா நீ செம்மையாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற, உனக்கு எப்படி இவ்வளோ நல்லா தெரியுது இது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்படியே ஆச்சரியமாக கேட்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் 5 தான் ஆகுது, பட் நல்லா ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோ டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு
என்னடா இந்த குழந்தை 5 வயசு பொண்ணு தான் எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா குரானில் உள்ள லெட்டர்ஸ் வந்துட்டு உருதுல இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இது கூட நீங்கள் அப்படியே படிக்கிறீங்க தன்னாலேயே. அது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோதான் படிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அக்கா நான் படிச்சுட்டேன் இப்போ சொல்லவா அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அழகாக ஒப்பிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு குட் கேர்ள் அழகாக ஒப்பிச்சு. ஸோ இதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கணும், ஓகே ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், ஓகே அப்படிங்க மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன சாக்லேட் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு சாக்லேட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிடுறீங்க. போயிட்டு அங்கே உள்ள சின்ன பசங்களோடு சேர்ந்து அப்படி விளையாடுறது இந்த மாதிரி தான் நீங்களாம் பண்ணுவீங்க. பெரியவங்களுக்குலாம் வேறு வேறு வேலைங்கள் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு செம்மையாக அப்படி ஜாலியாக விளாண்டுட்டு அப்படி இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஜன்னலை பார்த்தா அதில் ஒரு ஈர்ப்புடா. ஜன்னலை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். டக்குன்னு போய் ஜன்னல் மேலே கொடுன்னு ஏறிட்டீங்க. நல்லா மேலே வர ஏறிட்டு போய் அதுலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணுறீங்க கீழே தரைக்கு, ஃப்ளோருக்கு. ஸோ வந்துட்டு இப்படி தான் விளாண்டுட்ருக்கீங்க. அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது ஓடையில் ஒரு சின்ன பொண்ணு வந்துடுறா. நீங்கள் அவளை கவனிச்சிருக்க மாட்டீங்க, மேலேருந்து அப்படியே குதிச்சிடுறீங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு மேலேயே போய்ட்டு அப்பன்னு விழுந்துடும். ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கத்திட்டு நீங்களும் வலிக்குது அப்படின்னு உங்கள் முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு செம்ம அடி, அந்த பொண்ணுக்கு உங்களை விட பயங்கர அடி. ஏன்னா அந்த பொண்ணு மேலே தான் போய் விழுந்திருப்பீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மாவும் அந்த குழந்தையோட அம்மாவும் வராங்க. வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட என்னம்மா இது இப்படி என் பொண்ணு மேலே விழுந்து கிடக்காதாவா, இவன் என்ன பையனா பொண்ணா இப்படி ஜன்னல் மேலே ஏறி குச்சிட்ருக்கா, கொஞ்சம் வந்து பொண்ணு மாதிரி இருக்கவேம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்துட்டு கத்தி விட்டு போயிடுறாங்க. உங்கள் அம்மாவை வந்துட்டு முதுகுலிச்சு அப்புறம் வைக்காங்க. எங்கள் அம்மா ஏம்மா அடிக்கிற, யார்ட்டி ஒன்று ஜன்னல் மேலே ஏற சொன்னோம், ஜன்னல் மேலே ஏறினதும் இல்லாமல் அது வந்து ஏறி குச்சிட்ருக்கியா, பொண்ணு மாதிரி இருக்கியா நினைக்காது அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவுமே புரியலை, நீங்கள் அதை கண்டுக்கல. உங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் திட்டுவாங்க அப்படின்ட்டு நீ திட்டு அப்படின்னு மட்டும் அப்படியே விட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே நின்று கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா செம்மையாக உங்களை கழுவி ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு இனிமேல் ஏறின காலை வெட்டிடுவேன் உனக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள திட்டிட்டு கூட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தானே உங்களுக்கு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே பயங்கரமாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்மா அடிக்கிறவங்க திட்ட அடிக்க அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படி தான் கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அப்படியே விளாண்டுக்கிட்டு கண்ணாமூச்சிலாம் விளாண்டுட்ருக்கீங்க குட்டீஸ்லாம் சேர்ந்து. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு, அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் யங் கேர்ள்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்துட்டு தொழுகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமிங்க்கு போகிறாங்க. அதாவது ஆஃப்டர்நூன் 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே போகிறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போகும்போது தெரியாமல் அந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸில் ஒரு கேர்ளோட காலை வந்துட்டு தெரியாமல் மிதிச்சிடுறீங்க. அந்த பொண்ணை கீழே உட்காந்து கதற ஆரம்பிச்சிடுறா. ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு பயங்கரமாக கதறா. என்னடா ஆச்சுன்னு நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்கீங்க. தெரியாமல் தானே மிதித்தோம், நானே சின்ன பொண்ணு, என் கால் குட்டி கால், இதை வச்சு மிதிச்சதான் வலிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிங்க பயந்து போய். ஏன்னா அந்த பொண்ணு அப்படி கதறா. பார்த்தா அந்த பொண்ணோட கால்லேருந்து அவ்வளோ பிளட்டு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு செம்மையாக பயம் கொடுத்துட்டு ஐயோ என்ன பண்ண தெரியல, அம்மா அடிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளேயே உங்கள் அம்மா அங்கே வந்து நிற்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு திட்டுறாங்க. ஏம்மா நீ பார்த்து வர மாட்டியம்மா, அவளை காலில் ஆல்ரெடி இதாக இன்ஜுரி ஆகி போயிருக்கு, நீ ஒம்பாடுக்கு வந்து மிதித்து வச்சுட்டியே, எங்கள் பாரு பிளட்டாக ஆகிட்டுருக்கு அப்படின்னு மாதிரி இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வேறு கூப்பிட்டு போகணும், ஏமா அந்த வழியில் பார்க்குறேன், கொஞ்சமாவது பார்த்து வர மாட்டியா அப்படி இப்படின்னு உங்களை பிடிச்ச செம்மையாக திட்டுறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு திருப்பி உங்களை இப்படியே பிடிச்சி சப்புன்னு 2 வச்சுட்டு, ஒழுங்கப்பா எதுக்கு தான் இப்படி ஓடிக்கிட்டு அலையிற, ஒரு இடமா இருக்கவே மாட்டியா நீ அப்படின்னு பிடிச்சி உங்களை செம்மையாக திட்டி விட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டு போய் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. நீங்களும் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. பயங்கரமாக அழுகுறீங்க. நான் தெரியாமல் தான் பண்ணேன், வேணும்னு நான் பண்ணலை, ஏன்னா திட்டுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு டேயும் ஸ்கிப் ஆகுது. இந்த மாதிரி அந்த பொண்ணோட காலை 1 வாட்டி 2 வாட்டி இல்லைடா, கிட்டத்தட்ட
11 வாட்டி என்னமோ மிதிச்சிடுறீங்க இப்படி அதாவது கொஞ்சம் டேஸஸ் மந்த்தஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் தான் ஒரு 11 டைம்ஸாவது மிதிச்சிருப்பீங்க அந்த பொண்ணோட காலை. மிதித்து உங்களுக்கு இப்படி பண்ணி விட்றது, அந்த அக்கா உங்களை திட்டி விட்றது மாதிரி தான் இருக்கும். பாவம் அந்த அக்கா உங்களை பிடிச்சி திட்டி விடுவாங்க. நீங்கள் வந்துட்டு சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு வாட்டியுமே. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு அப்படி சும்மா விளாண்டுக்கிட்டே ஏதாச்சியாக ரிசப்ஷன் கிட்டே போகிறீங்க. பார்த்தா உங்கள் பாட்டி வந்து உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே ஆச்சிம்மா அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே க்யூட்டாக ஓடி போய் உங்கள் பாட்டியை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, ஆச்சிம்மா எப்படி இருக்கீங்க, ஐயா அம்மா கூப்பிட்டு வரவா, நான் கூப்பிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு போயிட்டு ஒரு பர்சனை வந்துட்டு ஹக் பண்ணுறீங்க. லேடி தான் அங்கே இருப்பாங்க. ஸோ ஓகே, நீங்கள் போய்ட்டு ஒரு பர்சனை ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அம்மா ஆச்சிம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் அம்மா இல்லை, வேறு ஒரு பர்சன். நீங்கள் வந்துட்டு அம்மா ஐயோ அப்படின்னு மட்டும் அவங்கள விட்டுட்டு அப்படியே குடுன்னு ஓடிட்டு இப்போ கரெக்டாக உங்கள் அம்மா ரூமில் இருக்காங்க. உங்களோட ரூம், அதாவது உங்கள் ரூமில் இருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அம்மா ஆச்சிம்மா வந்திருக்காங்க வாம்மா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்க அம்மா இருடி வாரேன் அப்படின்னு மட்டும் ஏதோ ட்ரெஸ்ஸஸில் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வராங்க. வந்துட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு பேசுகிறாங்க. அவங்க அம்மா அதாவது அவங்க அம்மா கிட்ட, அதாவது உங்கள் ஆச்சிக்கிட்ட, அதாவது பாட்டி, ஓகே, அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி கேட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்குறீங்க, அண்ணன்லாம் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாண்டா, உங்கள் பெரியம்மா பசங்களும் உங்கள் பாட்டி தான் வளர்க்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு இல்லைடா, அண்ணாலாம் ஸ்கூல் போயிருக்காங்களா, அதனால் வர முடியலை, இன்னொரு நாள் கூப்பிட்டு வரேன் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்கள் பாட்டியும் வந்துட்டு சாக்லேட்ஸு கொஞ்சம் கேண்டீஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் சாக்லேட் கேண்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க வந்துட்டு கொன்னே போட்டுருவானே, ஒன்று தான் சாப்பிட்றேன், அதிகமாக தான் சாப்பிட்டு கொண்டுருவேன், அப்புறம் சூத்தப்படுறக்கா அப்படிங்கிறவங்களாம் திட்டுறாங்க. சரி ஒன்றே சாப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு எப்படி போகுது, பரவாயில்லையா உனக்கு, பேலன்ஸ் பண்ணிக்குவல்லங்க அப்படிங்கிற மட்டும் கேட்குறாங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா வந்துட்டு ஏதோ இருக்கும், இவ தான் ரொம்ப என்ன சொல்லவே தெரியலம்மா, ரொம்ப குறும்பாக இருக்கிறா, யாருன்னு பார்க்க மாட்டேங்கிறா, அவள் பாட்டுக்கு போய் யார் மேலானாலும் மோதிடுறா, ஏதாவது ஒரு வம்பு, டெய்லி ஏதாவது ஒரு வம்பு வந்துடுது. இவளாலேயே நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு மட்டும் உங்கள் அம்மா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தாண்டா பேசிவிட்டு உங்கள் பாட்டியும் வந்துட்டு போயிடுறாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி தான் நிறைய டேஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன் டே வருது. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பேக்கிங்க, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன எல்லாமே கட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்க மட்டும் க்யூட்டாக கேட்டுட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்று கிளம்பணும்ல அப்படின்றாங்க. எங்கே போகிறோம், வீட்டுக்கா, நிஜமாக வீட்டுக்கா போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் வீட்டுக்கு தான் போகிறோம், சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்றாங்க. சரின்னு நீங்களும் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பவுடரெல்லாம் நல்லா அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வாரீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு கிளம்பிட்டியா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீங்கள் வந்துட்டு கிளம்பிட்டேன் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா கூட போகிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு போயிட்டு வரேன், அதாவது கூட இருப்பாங்க இல்லையா மற்ற லேடிஸ், அப்புறம் கேர்ள்ஸ், அப்புறம் வந்துட்டு சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்களே. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டு வரவங்க மாதிரி சொல்கிறாங்க. உங்களையும் சொல்லிட்டு வர சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு வா அப்படின்னு. நீங்களும் வந்துட்டு பாய் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு அக்கா வந்துட்டு ஏண்டி போகிற, ஏன் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டியா நீ, நான் நாளைக்கு போகிறேன், நீ என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்காங்க. நான் வரமாட்டேன், நான் எங்கள் அம்மாவோட பாட்டியோட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் அம்மாவோடைய ஆச்சிமாவோடையும் நான் போகிறேன் வீட்டுக்கு, நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் க்யூட்டாக சொல்லிட்டுருக்கீங்க. எல்லோரும் அப்படியே சிரிக்கிறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வா சரி அப்படின்னு அந்த அக்காவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படி பிரைட் ஸ்மைல் தான் எப்போவுமே கொடுப்பீங்க. அப்படியே 32 பல்லும் தெரியும், அந்தளவுக்கு தான் சேர்ப்பீங்க எப்போவுமே.
ஸோ இப்போ வந்துட்டு கொலுசு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க போட. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பீங்கள, கழட்டி கொடுத்துட்டு போன கொலுசை வந்துட்டு இப்போ கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதெல்லாம் காலில் நல்லா டைட்டாக மாட்டிக்கிறீங்க. மாட்டிட்டு இப்போ அப்படியே ஒரு ஓட்டம் ஓடுறீங்க பாருங்கள். அவங்க எல்லோரையும் மறுபடியும் போய் பாய் சொல்லிட்டு வரேன்னு. ஏன்னா நீங்கள் அந்த அக்காவை பார்க்கல, அதாவது கால் அடிக்கடி மிதிச்சு விடுவீங்கன்னு சொன்னதில் ஒரு 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 கால். ஸோ அந்த காலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் தான், பட் வேணும்னு மிதிக்க மாட்டீங்க, தெரியாமல் மிதிக்கிறது தான். ஸோ லாஸ்ட்டாக அவங்க போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க மாதிரிட்டு போகிறீங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்கிங்க, அந்த அக்காவுக்கு ஏதோ கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த அக்கா உள்ளே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓடி வருவோம். எல்லா கேர்ள்ஸும் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் கொலுசு சத்தம், அந்த சத்தத்தில் அப்படியே பார்க்குறாங்க. அந்த அக்காவும் உங்களை அந்த கேர்ளும் உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே சைக்கிளே சொல்கிறீங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு வரேன், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு சொல்கிறீங்க. அங்கே உள்ள எல்லா கேர்ள்ஸும் அப்படி சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாங்க. பட் அந்த கேர்ள் மட்டும் சிரிக்கவே இல்லை. அப்படியே சேடாக ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஏன் எப்படி பார்த்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியலை. நீங்கள் வந்துட்டு அப்படியே எதுவும் கண்டுக்கல. நீங்கள் சின்ன குழந்தை இல்லையா? ஸோ வந்துட்டு ஓகே அப்படிங்க மாட்டேன் வேகமாக அப்படியே ஓடிடுறீங்க. மறுபடியும் உங்களை எல்லோரும் அப்படி பார்க்காங்க. உங்கள் கொலுசு சத்தம் அப்படியே அந்த ஆட்டம் ஃபுல்லாக கேட்குது. ஏன்னா அங்கே வந்து யாருமே கொலுசு போட மாட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் போட்டுட்டு அவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு திருப்பி போகிறனால அந்த சத்தம் அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே எதிரொலிக்குது ஒரு மாதிரி. ஸோ வந்துட்டு இப்போது நீங்களும் உங்கள் அம்மாவோடையும் பாட்டியோடையும் இப்போ போகிறீங்க வீட்டுக்கு. ஸோ நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்கடா. ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இல்லை இதே இப்படி வச்சுங்க அப்படி வச்சுங்க. உங்கள் என்ன கொஸ்டின் கேட்கணும் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. தேங்க்யூ. பாய். சாரி, பாய்.